மாம்ச பலவீனத்திலும் உதவி செய்கிறார். ஆவிக்குரிய பலவீனத்திலும் கூட அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். அதே நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன காரியத்தை செய்கிறார், வேதம் என்ன சொல்கிறது? வாசிப்போம். அதே ரோமர் 8 ஸ்தோத்திர 26, 27 தொடர்ந்து நாம் வாசிப்போம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம், பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதன்னு சொல்லி அறியாமல் நாம் வேண்டிக் கொள்ளுகிறோமா? அல்லேலூயா. நமக்கு என்னது தேவை, அடுத்து நமக்கு என்ன நடக்க போகிறது, என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியாது. நடந்து முடிஞ்சது மட்டும்தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. நடக்க போகிற காரியங்கள் நமக்கு தெரியாது. நமக்கு மெயினாக ஜெபம், நடந்து முடிந்தவைகளுக்காக நன்றி தான் சொல்லணும், அதுக்கு ஜெபம் தேவையில்லை. அல்லேலூயா. நடக்க போகிறவைகளுக்காக தான் ஜெபம். அப்போ நடக்க போகிறது நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யார் யாருக்கு என்ன நடக்க போகிறது, யார் யாருக்கு என்ன தேவை இருக்கிறது, யார் யார் என்ன ஆபத்துக்குள்ள சிக்க போகிறாங்க, யார் யாருக்கு என்ன பலவீனம் வரப்போகிறது, யார் யாருக்கு என்ன சூழ்நிலை வரப்போகிறது நமக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தில் புருஷனுக்கு என்ன நடக்க போகிறது, அடுத்து பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகிறது, ஸ்தோத்திரம். மருமக்கள் பேர பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகிறது, என்ன சூழ்நிலை வரப்போகிறது நமக்கு அது தெரியவே தெரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தெரியாத காரியத்திற்காக நாம் என்ன செய்கிறது இல்லை, வேண்டிக் கொள்ளுகிறது இல்லை. நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இல்லை இந்த சோறுக்கும் கஞ்சிக்கும் மணத்துக்கும் அதுக்கும் சுகத்துக்கும். இதைத்தான் நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பார், நமக்குள்ளே இருக்கிறவர் பார்ப்பார், என்ன இவ்வளவு பெரிய சூழலை இருக்கிறது, ஆனாலும் என்ன இந்த வாய்ப்பாடு சொன்னது போல பழைய வாய்ப்பாடை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எப்போதும் சொல்லுகிற அந்த வாய்ப்பாடை தான் இவ என்ன செய்கிறா, இவ இப்போதும் சொல்லிகிட்டே இருக்கிறாளே, இந்த இப்போ அடுத்து இந்த சூழ்நிலை நடக்க போகிறதே, இதுக்காக விண்ணப்பம் பண்ணணுமே, இதற்காக வேண்டுதல் பண்ணணுமே, இதற்காக ஜெபம் பண்ணி தன்னை ஆயத்தப்படுத்தணுமே, இதற்காக ஜெபம் பண்ணி அவங்கள தப்பு வைக்கணுமே, இதற்காக ஜெபம் பண்ணி இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணுமே என்பது அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் எப்பொழுதும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருந்தா, சில நேரங்களில் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளை ஆவியில நிரப்புவார். அல்லேலூயா. வாயில தமிழ்ல விண்ணப்பம் வராது, புள்ள அந்நிய பாஷையில நம்ம அப்படியே விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், என்ன வேற தமிழ்ல ஒரு வார்த்தை வரல, ஃபுல்லா அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்குமே, அந்நிய பாஷையிலேயே ஆண்டவர் வார்த்தை தந்துட்டே இருக்கிறாரு, ஆவியில நிரப்பி அந்நிய பாஷை பேச வைத்து கொண்டே இருக்கிறாரு, என்னன்னு தெரியலையே நாம நினைப்போம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் என்ன செய்கிறாராம், அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியில பரிசுத்த ஆவியின் மூலமாக, அந்நிய பாஷையின் மூலமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறாராம், அவர் வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருப்பாராம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்ததை விட மாறாக, மேலாக, நாம் நினைக்காத சில நன்மைகள் அல்லது சில ஆபத்துல நம்ம சிக்கிக்கொள்ளாம அதில் ஒரு அதிசயமாய் காப்பாற்றப்பட்ட இந்த சூழ்நிலைகள்லாம் வரும்போது நம்ம சொல்லும், நல்ல வேளை கர்த்தரா என்ன காப்பாற்றினார். அல்லேலூயா. நல்ல வேளை இவ்வளவு பெரிய தேவையில் என்ன செய்வேன் கலங்கினேன், கர்த்தரா அந்த தேவையை சந்தித்தார். நல்ல காலம் இந்த குழியில விழப்பட்டேன், ஆண்டவரா என்னை காப்பாத்தினார். அல்லேலூயா.
நல்ல காலம் அந்த ஆபத்துல சிக்கிற பார்த்து, இந்த விபத்து வந்துட பார்த்து கர்த்தராய் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லுகிறோமே, இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளால நிரம்பிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் நம்மை அறியாமல் பல நேரங்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருந்து அந்த அந்நிய பாஷையின் மூலமாய் நம்முடைய நாவை ஆண்டவர் பயன்படுத்தி விண்ணப்பம் பண்ணுகிறாரே, அதனால தான் நாம் காப்பாற்றப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் எப்பமா அவரை சும்மா இருக்க விடக்கூடாது. அல்லேலூயா. அவரை சும்மா இருக்க விட்டா நாம கண்ணியில் அகப்படுவோம், குழியில விழுவோம், தேவைக்கு மத்தியில் திகைப்போம், நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலையில் அகப்படுவோம். அவரை சும்மா இருக்க விடாம நாம் எப்பொழுதும் ஆவியில நிரம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையாக இருந்தா நம்முடைய வாழ்க்கையில அநேக இக்கட்டுகளில, அநேக துன்பங்களில, அநேக தேவைகளில, அநேக வியாதியில, அநேக மனுஷருடைய தீமையான காரியங்களில இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து நம்முடைய நாவின் மூலமாக, நமக்குள்ளே இருந்து நம்ம நாவின் மூலமாக, அந்நிய பாஷையின் மூலமாக பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நம்மை அதிலிருந்து காப்பாற்றுகிறார். கரங்களை தட்டி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை அப்படியே பேசிக்கொண்டு இருப்போம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ, இனி நடக்க போகிறது என்னவோ, இனி என்ன செய்ய வேண்டுமோ அதைகளை கர்த்தர் செய்யும்படியாக உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியாக கொஞ்ச நேரம் உங்க சரீரத்தை விட்டு கொடுங்க, உங்க நாவை விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து அந்த அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்க, மௌனமா இருக்காதீங்க. ரீபாலாரபா ஷடலர விகாலபல பல 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 பரபா உடிரிபி அந்தர பௌஷியா துரியானம ஷடந்தரல அரபிகால பல 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 பரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியாது. உங்க குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. எந்த நன்மை தேவை, எந்த தீமை வரப்போகிறது, எந்த சூழ்நிலை வரப்போகிறது உங்களுக்கு தெரியாது. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுவா, அவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுவா. நம்முடைய நாவின் மூலமாக, அந்நிய பாஷையின் மூலமாய் நமக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணி நமக்கு அற்புதத்தை வாங்கி தருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். ரீபாலாரபா ஷடலர விகாந்தரபா சியா துரியால பல பல பரபா. எல்லாரும் ஆவியில நிரம்பிக் கொண்டே இருங்க, அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க, அந்த அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். நினையாத காரியத்தில் ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா இந்த வேண்டுதல் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்க போகிறது. இந்த வேண்டுதல் மூலமாக உன் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த வேண்டுதல் மூலமாக கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறார். இந்த வேண்டுதல் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். ரிபாலாரபா ஷடலர விகாந்தரபா சியா துரியால பல பல பரபா உடிரிபி அந்தர பௌஷியா துரியானம ஷடந்தரல அரபிகால பல பல பரபா உடிரிபிகால பல பல பரபா. முன்னால இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்க ஜெபிக்கிற விண்ணப்பம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கட்டும். உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணட்டும். அவருக்கு விட்டு கொடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க. திபாலாரபா ஷடலர விகால பல பரபா உடிரிபி அந்தரபா சியா துரியால பல 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 பரபா. ஆண்டவரே சோதரபா 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 ரீகானமா ஷடம் தரலர விகாந்தரு ரிபாலாரபா ஷடலர விகால பல பல பரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமாலாரபா ஷடந்தரலரியா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ இங்கே கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொன்ன நேரத்தில் ஆவியில் நிரம்புனா மட்டும் போதாது. கையே தட்டாமலே நம்ம நடக்க நடக்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கையை தட்டாமலே, சத்தம் போடாமலே நம்ம நடக்க நடக்க வேலை செய்ய செய்ய ரிபாலாரபா ஷடலர விகாலபரபா ஷிகாம் துரியால பலபரபா உடிரிபிகாந்தர பௌஷியா துரியானம ஷடம் தரலர விகாலபரபா. அப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை தட்ட வேண்டிய இடத்துல கையை தட்டணும். கை தட்ட முடியாத இடத்துல நாம் என்ன செய்யலாம்? நடக்க நடக்க ஸ்தோத்திரம். வேலை செய்ய 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 அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருந்தா ஸ்தோத்திரம் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருந்தா உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் போதாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வேற, அவர் சித்தம் கொண்டது வேற. ஆகையினால அந்த காரியத்திற்காக அவர் விண்ணப்பம் பண்ணி ஜெயத்தை தருவா. அந்த காரியத்துக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி மாறுதலை தருவா. நீங்க வெறும் மனம் திரும்புதலை கூட ரட்சிப்பை கூட மட்டும்தான் சொல்வீங்க. அதற்கு மேலான காரியத்தை எங்க கொண்டு போகணும், என்ன செய்யணும், எப்படி மாற்றணும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணி சொல்லி தந்து கொண்டே இருப்பார். அவர் பரலோகத்தின் தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எப்பவும் என்ன செய்யணும்? ஆவியில நிரம்பணும். ஹல்லேலூயா. ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யுங்க? ஆவியில நிரம்பிக்கொண்டே போங்க. அந்நிய பாஷை பேசிக்கொண்டே போங்களாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தடவை இப்படி தான் விருதுநகரில் ஒரு மீட்டிங்காக நாங்கள் போகிற நேரத்தில் அதிகாலையில் ஸ்தோத்திரம் 4 மணிக்கெல்லாம் நாங்கள் அப்படி பஸ்ஸில் அந்த நேரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். என் கூட சில நண்பர்களெல்லாம் உண்டு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த விருதுநகர் போவதற்கு கொஞ்சம் வழிக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் அந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் அடுத்த ஒரு ஸ்டாப்பில் ஒரு குடும்பம் இனச்சேர்த்து ஏறுவதில் ஒரு சகோதரி ஏறினான். அவள் ஏறி உள்ள சீட்டில் உட்கார்ந்தோடனே டிரைவர் விசில் அடித்தா வண்டி போக ஆரம்பிச்சது. அப்போ அதிகாலை வேளாண்னால நாங்கள் எல்லாம் சோத்திரம் பண்ணி ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பஸ்ஸுன்னு சொல்லி பார்க்கல. ஆமாம், நானும் ஆவியில் நிரம்பி சோத்திரம் சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் ஆவியில் நிரம்பி சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கவும் அந்த உட்கார்ந்து அந்த சகோதரி எழும்பிட்டான். அல்லேலூயா. எழும்பி சத்தம் போட ஆரம்பிக்கிறா. வண்டியை நிறுத்துதியா இல்லையான்னு கேட்கிறா. அல்லேலூயா. டிரைவர்கிட்ட பயணிக்க வண்டியை நிறுத்துதியா இல்லையா? டிரைவர் சொல்லார், கண்டக்டர் போய் சொல்லி இது ஸ்டாப் இல்லைங்கிற. கண்டக்டரை கூப்பிடுறாரு, இந்த வண்டியை நிறுத்துதியா இல்லையா? அவன் சொல்றான், நீ டிக்கெட் எடுத்த இடம் இன்னும் வரல, உட்காருன்னு சொல்றான். இல்ல, வண்டியை நிப்பாட்டுதியா இல்லையாங்கிற, நான் சாட போறேங்கிறான். கண்டக்டர் நேரம் ஓடி வந்து, ஏம்மா உனக்கு என்னாச்சு? நீ டிக்கெட் எடுத்திருக்கிறது, இடம் இன்னும் வரல, அங்க இருக்குது, இது ஸ்டாப்பே இல்லை. இந்த இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டுதியா, நான் சாடட்டான்னு கேட்கிறேன். உனக்கு என்னாச்சுன்னு கேட்டா சொல்றா, இந்த கூட்டத்துக்கு இந்த பஸ்ஸுக்குள்ள பெந்தைகோசுக்காரங்க இருக்காங்க, என்னால இருக்க முடியல, எரியுதுங்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னால இதுல இருக்க முடியல, எரியுது. பெந்தைகோசுக்காரங்க உள்ள இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுத்தாவி எழும்பி ஆட ஆரம்பிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவிக்குள்ளால நீங்க நிரம்பி இருந்தா நீங்க நடக்கிற இடத்துல அசுத்தாவி உங்களை கொண்டு ஓடும். அல்லேலூயா. உங்க எல்லைக்குள்ளால சத்துரு நுழைய மாட்டான். ஏன்னா அங்க ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அங்க ஒரு அக்கினி தீபம் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியில நிரம்ப 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 அங்க ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால நான் நெருங்க முடியவில்லை என்று சொல்லுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரா. நம்ம எப்பொழுதும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும். சர்ச்சை வரும்பொழுதும் என்ன செய்யணும்? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வரணும். அப்போ நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டே உள்ள வந்தா இங்கேயும் எல்லாம் சேர்ந்து உன்னோட கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. சில பச்சையான விறகு வந்திருக்கும் பாருங்க, அதுவும் இந்த அக்னியோட கூட சேர்ந்து காஞ்சி அதுவும் சேர்ந்து கொழுந்து விட்டு எரியும். ஆமா, உங்களுக்குள்ளால அனது இல்லை, அபிஷேகம்னால அனது இல்லை, அக்னி இல்லைன்னா நான் என்ன செய்ய வேண்டியதுக்கு உங்களை போட்டு நல்லா தள்ள வேண்டியது இருக்கிறது. தள்ளுறதுன்னு அர்த்தம் என்ன? எல்லாரும் துதியுங்க துதியுங்க, கையை தட்டுங்க கையை தட்டுங்க, ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்கன்னா இது நான் உங்களை தள்ளி தள்ளி விடுறேன். அல்லேலூயா. தள்ளி விடுற வண்டி என்ன வண்டி? செல்ஃபு போன வண்டி. அல்லேலூயா. அது பேட்டரி வீக் ஆகிட்டு செல்ஃபு போயிட்டு, ஆகையினால அதை தள்ளி விட்டால் தான் என்ன செய்யும்? ஸ்டார்ட் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆகிற வண்டியாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் உங்க உள்ளத்துல சில அக்கினியை போட்டுட்டா ஆவியில நிரம்பிடணும், அந்நிய பாஷை பேசிடணும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு பாடும் பொழுதே என்ன செய்திடணும்? ஸ்தோத்திரம். ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும். இதான் நாம் எப்பொழுதும் ஆவியில நிரம்பி இருக்கிற அனுபவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 27வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:27 வாசிப்போம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறவராம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிற பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தா நாம சில நேரத்தில் போய் உட்கார்ந்துட்டு மாம்சத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பார்ப்பார், இது என்ன மாம்சத்தின்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார், இவன் மாம்சத்தின்படி என்ன செய்கிறா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனா இது வல்ல தெய்வ சித்தம். அல்லேலூயா. இதுக்காக இவ ஜெபிக்கிறது தெய்வ சித்தம் இல்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் இப்படி தான் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்துக்காக கடந்து ஓயாமல் போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால இருந்து அவருக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருந்தால் அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து மாம்சத்திற்குரியவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோமா, ஆவியின்படி உள்ளவைகளுக்காக ஜெபிக்கிறோமா என்று சொல்லி பார்த்து மாம்சத்திற்குரிய ஜெபங்களை தடை பண்ணி பரிசுத்த ஆவியானவர் ஆவியின்படி உள்ள காரியங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவிக்குள்ளால ஆண்டோடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன செய்யணும்? நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கணும், நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிரம்பி வழிகிற நேரத்தில் அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவருக்கு சித்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்துட்டா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல என்னை பயன்படுத்தும், உம்மை சித்தம் போல நடத்தும், உம்முடைய சித்தம் போல என் நாவை நான் தருகிறேன், நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க என்று சொல்லி விட்டு கொடுத்துட்டா பாருங்க, அவர் நமக்குள்ளால இருந்து அவர் கிரியேட் செய்து ஜெபம் பண்ணி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி அவர் நம்மை நடத்துகிற விதத்தை பார்த்தா பல நேரங்களில் நாம் ஒன்றை நினச்சிருப்போம், நாம் ஒன்றை நினச்சி அதிலேயே லெக்க வச்சிருப்போம். ஆனால் தேவன் என்ன செய்வார்னா அதை நேர கட் பண்ணி தனியாக விலைக்கு கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஒன்றை நினச்சி என்ன செய்திருப்போம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் பார்க்கிறார், இது தெய்வ சித்தம் அல்ல, இது தெய்வ சித்தம் அல்ல. இவ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறா, ஆனால் இது தெய்வ சித்தம் அல்ல, இது மாம்சத்திற்குரிய சித்தம், இது ஆவியின் சித்தம் அல்ல, இது ஆவியின் சிந்தை அல்ல. ஆகியனால இவளை அப்படியே விட்டு விட்டா அந்த ஆவியின் சிந்தை இல்லாமல் மாம்சத்தின் சிந்தையில விண்ணப்பம் பண்ணி தன் வாழ்க்கையில அவள் நித்தியத்தை இழந்து போகக்கூடாது. அவன் பரிசுத்த ஆவியை விட்டு கொடுத்துட்டா அந்த அவர் என்ன மாம்சத்தின் சிந்தையை அப்படியே மாற்றி நம்மளை நடத்த வேண்டிய பிரகாரத்தில் நாம நினைத்ததற்கு மாறாக நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் பல பரிசுத்தவான்கள் எல்லாம் பாடுகிறாங்க, நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லார் நன்மைக்கு தானே ஐயா, எல்லார் நன்மைக்கு தானே. பாடுவோமா? சேர்ந்து பாடுவோமா? சோதரம். நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறீர், எல்லா நன்மைக்கு தானே, எல்லா நன்மைக்கு தானே அப்பா, எல்லா நன்மைக்கு தானே. ஒரு விசை கூட பிள்ளைகள் பாடுங்க. நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறீர், எல்லா நன்மைக்கு தானே, எல்லா நன்மைக்கு தானே அப்பா, எல்லா நன்மைக்கு தானே. இன்னொரு விசை கூட. நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறீர், எல்லா நன்மைக்கு தானே, எல்லா நன்மைக்கு தானே அப்பா, எல்லா நன்மை
வைத்தாரே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் உம் சித்தம் போல என்னை நீ நடத்து. என் இஷ்டம் ஒன்றுமே இல்லையே. என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை அப்பா. என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஒரு விசை கூட. உம் சித்தம் போல என்னை நீ நடத்து. என் இஷ்டம் ஒன்றுமே இல்லையே. என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை அப்பா. என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமண காரியத்துல உங்க சித்தத்துக்கு நீங்க விடாதீங்க. பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. நீங்க ஒன்ன நினைச்சு போராடிட்டு இருப்பீங்க. அந்த ஆண்டோடைய சித்தம் என்னொன்றா இருக்கும். அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும். அந்த சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளுகிறது? யாருன்னு தெரியாதே. அப்ப எப்படி ஜெபிக்கிறது? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொன்னா அவர் எப்படி நடத்த வேண்டுமோ அவர் சித்தத்தின்படி அவர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. படிப்பில் ஆனாலும் சரி, வேலையில் ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியத்தில் ஆனாலும் சரி, நம்முடைய சித்தம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். நம்முடைய சித்தம் போல நடத்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுத்த ஆவியில நிரம்புகிற நேரத்தில் நாம மாம்சத்துல ஜெபிக்கிற ஜெபம் வேற இருக்கும். அவர் நம்மை நடத்துகிற விதம் வேற இருக்கும். அல்லேலூயா. ஜெபித்தது நடக்காது, ஜெபிக்காதது நடக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்பது, நாம் அவ்வளவு நாளும் போராடி ஜெபித்தது நடக்காது, ஜெபிக்காத ஒண்ணு நடக்கும். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானுடைய சித்தம். அவருக்கு நாம் விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்த ஆவியில நாம் நிரம்பி ஜெபிக்க 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 ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அந்நிய பாஷை பேச 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 நம்முடைய மாம்ச சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படியே நம்மை நடத்துவார். நாம் மாம்சத்துல ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் ஆமீன் போட்டுட்டு அவருடைய சித்தத்தையே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 8:39 நான் வாசித்து பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பாருங்க, அங்கே மந்திரியின் இடத்துல கர்த்தர் போக சொன்னார். ஸ்தோத்திரம். மந்திரிக்கு போய் அவன் சுவிசேஷத்தை சொன்னான், ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்போ ஞானஸ்நானம் கொடுத்தா இப்போ அவங்களோட ரதத்தில் போய் ரதத்தில் கொஞ்சம் வழி நம்ம ஊர் வரைக்கும் கொண்டு விட்டுருவான்னு சொல்லி ஸ்தோத்திர பிலிப்பு நினைத்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறதுனால அந்த ஞானஸ்நானம் கொடுத்து முடிஞ்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போயிட்டாராம். அல்லேலூயா அல்லேலூயா. இவனுக்கு எண்ணம் வேற. ஐயோ, இந்த வனாந்தரத்தில் இருக்கிறோம், கொஞ்ச தூரம் அவங்க கூட பிரயாணப்பட்டு வந்துட்டோம், தண்ணீர் உள்ள இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறோம், ஆகையினால திரும்ப ரிட்டன் வந்து நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு வந்து இந்த மந்திரி அந்த ரதத்துல என்ன விடுவாங்கிற எண்ணம் இவனுடைய எண்ணம். ஆனா பரிசுத்த ஆவியானவரோ ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அவனை தனியா கொண்டு போயிட்டார். அல்லேலூயா
அல்லேலூயா. இன்னொரு வருஷத்தை நான் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18:12 நான் வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18:12 நான் வாசித்து பார்த்தால் ஒபதியாவை பார்த்து எலியா சொல்லுகிறார், இதோ நான் கர்த்தருடைய ஊழியக்கார எலியா வந்திருக்கிறேன்னு சொல்லி நீ போய் ஆகாப்பட்ட சொல்லு அப்படின்னு சொல்றார். அதற்கு ஒபதியா சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவனே ஸ்தோத்திரம், நீர் எலியா வந்திருக்கிறான்னு சொல்லி நீ ராஜாவிட்ட போய் சொல்லுன்னு சொல்லுகிறீரே, நான் போய் ராஜாவிட்ட சொல்லுகிற நேரத்தில் சமயத்தில் உம்மளை பரிசுத்த ஆவியானவர் எங்கேயாயிலும் கொண்டு போயிடுவார், அப்பொழுது உம்மளை காணலன்னா என்ன கொண்டு போடுவானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எலியா கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நேரத்தில் எங்க கொண்டு போறாருன்னு சொல்லி தெரியாது. ஸ்தோத்திரம். திடீரென்று சொல்லி சாரி வார்த்தை கொண்டு போயிருந்தாரு வித வைக்க வீட்டில். திடீரென்று சொல்லி அங்கே போய் சூரிய செடியின் கீழே கேரிட்டு ஆற்றங்கரையில் கத்தர் கொண்டு போயிருந்தாரு. அல்லேலூயா, கத்தருக்கு சோத்திரம். அவன் எங்கே போகிறான்னு சொல்லியே தெரியாது. கத்தருக்கு சோத்திரம். கத்தருடைய ஆவியானவர் அப்படியே நடத்துகிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. காற்றானது எங்க வருது எங்க போறன்னு சொல்லி தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு இங்க வீசிட்டு இருந்தாலும் இருக்குது, திடீர்னு சொல்லி அந்த காற்று அங்க வடக்க மாற போயிடுது. சரி, அங்க தானே போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு பார்த்தா அங்க கிழக்க மாற போகுது. அங்க தானே போகுதுன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு பார்த்தா அங்க மேக்க மாற போகுது. சுழத்தி போகுது. எங்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. காற்று எங்கிருந்து வந்து எங்க வீசுதுன்னு சொல்லி யாரு கண்டா, யார் அதை நிர்ணயிக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியினால பிறந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் நினைக்கிறது ஒன்று, கர்த்தர் அந்த மனிதனை கொண்டு போகிறது இன்னொன்று. அவன் நினைக்கிறது ஒன்று, கர்த்தர் செய்கிறது இன்னொன்று. அவன் ஜெபிக்கிறது ஒன்று, கர்த்தருடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறது இன்னொன்று. அவன் தன்னுடைய வாழ்க்கையில தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறது ஒன்று, கர்த்தருடைய தீர்மானம் இன்னொன்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய தீர்மானம் எதுவாக இருந்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும், அதில் தீமையே இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே கொண்டு போனாலும் என்ன செய்தாலும், யாரை கொடுத்தாலும் யாரை எடுத்தாலும் என்ன செய்தாலும் ஆவியானவர் செய்கிறது சகலமும் நன்மையாகவே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அது ஆவியினுடைய சித்தம். அதில் விட்டு கொடுத்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாகவும் முடிக்கிறார், முடிவில் ஜெயமாக முடித்து நித்திய ஜீவனையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை என்ன செய்யணும்? பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷை பேசுங்க. பரிசுத்தாய பெற்றவர்கள் ஆவியில எப்போதும் நிரம்பணும். நீங்க நிரம்ப கர்த்தர் உங்களுக்கு புதிய பாஷையை தருவார், புதிய வழியில நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு புதிய கிருபைகளை தருவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் நினைத்திராத பாதையில வித்தியாசமாக உங்களையும் உங்கள் சந்ததிகளின் குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார். ஆவியினால் நிரப்பப்படாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆவியை கட்டாயம் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை இந்த ஆவியினால என்னை நிரப்பும் என்று சொன்னா, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆவியினால கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? சீக்கிரமா எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவருக்கு கொஞ்ச நேரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் விட்டு கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஆவியில நாம் நன்றாக நிரம்ப போகிறோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நம்முடைய
மாம்ச சித்தம் மறைந்து பரிசுத்த ஆவியானுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு கொஞ்ச நேரம் நம் ஆவியில நிறைந்து நம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் ஜெபிங்க. அபிஷேகம் பெற்றவர்களும் ஆவியில் நிரம்புவதற்காக ஜெபிங்க. இன்னும் எனக்கு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. நான் வெறும் ஆராதனையில் மட்டும் இல்லைப்பா, நான் எப்பொழுதும் ஆவியில் நிரம்புகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாருங்கப்பா. நான் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும் ராஜா. அந்த அபிஷேகத்தை எனக்கு அளவில்லாமல் தாரும், அளவில்லாமல் தாரும். அபிஷேகம் பெற்றாத தேவ பிள்ளைகளை, பின்னால் இருக்கிற சகோதரர்கள், வாலிபர்கள், வாலிய பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. என்னை அந்த ஆவியினால நிரப்புங்கப்பா, என்னை அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. எனக்கு அந்த அபிஷேகம் வேணாப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்கிற அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண தெரியாமல் இருக்கிற நேரத்தில் எனக்காக பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணாப்பா. அந்த ஆவியினால என்னை நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. இன்றைக்கு அபிநமாய் கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நிரப்புகிறா. எத்தனை பேர் கேட்கிறீர்களோ உங்க பலவீனத்தில் உங்களை உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேரே நிரப்புகிறா. ஓ, பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர், ஏற்றபடி விண்ணப்பம் பண்ணுவதற்கு நம்மை நிரப்புகிற ஆவியானவர், எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேரை நிரப்புகிறார். பின்னால இருக்கிறவங்க எல்லாம் சத்தமாக உங்க கரங்களை தட்டி வாய்களை திறங்க. இன்றைக்கு அந்த ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். இப்பொழுது அந்த ஆவியினால நிரப்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் மகனே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ இன்றைக்கு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி என்னை நிரப்பும் சொல்லி கேளு. உன் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இன்றைக்கு கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள். இப்பொழுது கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். வாயை வெறிவாய் தர. ஓ, வெட்கப்படாத, வெட்கப்படாத. அருகில் இருக்கிறவர்களை பார்க்காத, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி பார்க்காத. உன் கையை தட்டி ஆண்டவரை துதி. கையை தட்டி துதித்து ஆண்டவரை என்ன நிரப்புங்கப்பா. எனக்கு இந்த பரிசுத்தாய் வேணும்னு சொல்லி கேளு. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லி கேளு. கையை கட்டி கொண்டு நின்னா நீ பெற முடியாது. கையை தட்டி துதித்தால் பெற்றுக்கொள்ளலாம். கையை தட்டி ஸ்தோத்தரித்தால் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் மேல் நிரப்புங்கப்பா. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எப்பொழுதும் ஆவியில நிரம்பிக் கொண்டிருக்கிறவர் அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரை. ஆவியில அளவில்லாமல் நிரப்புங்க. ஒவ்வொருவரை அளவில்லாமல் நிரப்புங்க. எப்பொழுதும் நிரம்பிக் கொண்டிருப்பதற்கு அந்த அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊட்டுங்க. அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவர்களை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அந்நிய பாஷையினால் நிரப்புங்கப்பா. முன் வருஷம் முதல் கடைசி வருஷம் வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். வாயை திறந்து பெற்றுக்கொள். உன் வாயை வெறிவாய் தர நான் அதை நிரப்புவேன். நீ விசுவாசத்தோடு உன் வாயை வெறிவாய் தர நான் நிரப்புவேன். ரிபாலரபா ஷடலர விகாந்தரபா சியா துரியால பல பலவரபா உடிரிபியால பரபா சியான் துரியானம ஷடாந்தரலரியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தி ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தி ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பெற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். பெற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை. எல்லாரும் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளோடு விடுதலையோடு
காயங்களை ஆற்றுகிற ஆவியானவர், காயங்களை ஆற்றுகிற ஆவியானவர், பலவீனத்தில் உதவி செய்கிற ஆவியானவர், வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர், ஒவ்வொருடைய இருதயங்கள் அசையத்தக்கதாக, ஒவ்வொருடைய உள்ளங்கள் நிரம்பத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. அலங்கரியோ வரங்களினா எழுந்து சொல்லித்திடவே, அலங்கரியோ வரங்களினா எழுந்து சொல்லித்திடவே, தப்பிடுமே கனிகளையோ நிறைவாக பொழுது, காத்திடுமே கனிகளையோ நிறைவாக பொழுது, அலங்கரியோ வரங்களினா எழுந்து ஜொலித்திடவே, அலங்கரியோ வரங்களினா எழுந்து ஜொலித்திடவே, காத்திடவே கண்களையோ நிறைவாக பொழுது, காத்திடவே கண்களையோ நிறைவாக பொழுது, அசைவாடு ஆவியே தோல்மாயே ஆவியே, அசைவாடு ஆவியே தோல்மாயே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. ரிபாலரவா ஷடலரவா. ஓ, உங்க மனசு மாம்சம் விரும்புகிறபடி அல்ல, விட்டு கொடுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு, விட்டு கொடுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. ஓ, விட்டு கொடுக்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான், விட்டு கொள்ளுகிறவனை கத்த நிரப்புகிறான், விட்டு கொடுக்கிற தெய்வ பிள்ளையை நிரப்புகிறார், விட்டு கொடுக்கிறவர்களை வரங்களினால் நிரப்புகிறார், அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். ஓ, ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கி வருகிறது, ஆவியின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வாய்களை திறந்து கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறார். மகனே, உன் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பு, கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். மகளே, உன்னை நிரப்புகிறார். ஓ, உன் சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் செய்வதற்கு, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார். இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்த உன்னை கர்த்தர் ஜெப ஆவியினால் நிரப்புகிறார். ஓ, இனி இரவு நேரத்தில் நீ தூங்குகிறது இல்ல, கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். உன்னை ஜெபிக்க விடாம உன்னை பலவீனப்படுத்தின ஆவியை கர்த்தர் இன்றைக்கு துரத்தி போடுகிறார். உன்னை ஜெபிக்க விடாம கட்டி வைத்திருந்த அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு உன்னை விட்டு அகற்றுகிறார். பெற்றுகள், பெற்றுகள். ஆவியினால, ஆவியினால, ஓ, ஆவியினால, ஓ, சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உனக்கு தருகிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்த பிசாச உன்னுடைய ஆவியினால நீ மேற்கொள்ள போகிறாய். உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தினால மேற்கொள்ள போகிறாய். கர்த்தர் அந்த வரங்களை தருகிறார். இப்பொழுது சத்துருவை மேற்கொள்ளுகிற வரங்களை தருகிறார், வல்லமையை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார். பெற்றுகள், பெற்றுகள். இனி சத்துருவம் குடும்பத்தில் போராட முடியாது. ஓ, சத்துருவம் குடும்பத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு அந்த இல்லத்துல வருகிறார், உன்னோடு அந்த இல்லத்துல வருகிறார். ஓ, உன் இல்லம் தேவனுடைய வீடாய் மாற போகிறது, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் மாற போகிறது. ஓ, பெற்றுக்கொள், விடாது, அந்த ஆவியை விடாது, அபிஷேகத்தை விடாது. நிரம்பு, நிரம்பு, இன்னும் நிரம்பு, இன்னும் நிரம்பு. ஆவியானவருக்கு அளவில்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு அளவில்லை. ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இதுதான் சரியான சந்தர்ப்பம், ஒரு சரியான வேளை, சரியான வேளை. இந்த நேரத்தில் நீ பெற்றுக்கொள், வரங்களை பெற்றுக்கொள், வரங்களை பெற்றுக்கொள், கனிகளை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை எழுந்து பிரகாசிக்க பண்ண போகிறார்.
உடிரிபிகால பலபா சியாந்துரியால பலபல பலபரபா உடிரிபிகால பலபரபா சியாந்துரியால பலபல பரபா நிபவுடிரிபி அந்தரபா சியாந்துரியானமை ஷடாந்தரலரியா. உன் பலவீனங்களில இனி நீ சோர்ந்து போய் நீ படுத்து கிடக்க மாட்ட. என்னால வேலை செய்ய முடியலைன்னு சொல்ல மாட்டீங்க. ஓ, என்னால நடக்க முடியலன்னு சொல்ல மாட்டேன். என்னால சமையல் பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டேன். என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டேன். உன்னை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் ஆவியானவர், உன்னை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பி இருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். நீ தைரியமாய் சொல்லுவாய், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீ சொல்லி நீ செய்ய போகிறாய். உன்னை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் உண்டு. உனக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற ஒரு ஆவியானவர் உண்டு. ஓ, உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவியானவர் உண்டு. உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவியானவர் உண்டு. இபாலரபா ஷடலரபிகால பலபலபரபா சியாந்துரியால பலபலபரபா உடிரிபிகாந்தரபா சியாதுரியானம ஷடாந்தரலரபிகால பரபா நிகானபா ஷடாந்தரலரபிகால பரபா சியாதுரியால பலபலபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை அளவில்லாமல் நிரப்பி இருக்கிறார். இந்த அனுபவத்தோடு நின்று விடாதிருங்க. உங்க வீடுகளுக்கு போகும் பொழுது ஆவியில நிரம்பிக்கொண்டே போங்க. நீங்க இங்கிருந்து இந்த அபிஷேகத்தோட ஆவியில நிரம்பிக்கொண்டே போகிற நேரத்துல உங்க வீட்டுக்குள்ளால ஒரு அசுத்தாவி சமாதானத்தை கெடுத்துட்டே இருக்குது. தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்குள்ளால ஒரு அசுத்தாவி சமாதானத்தை அந்த குடும்பத்தை கெடுத்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கு, வேதனைப்படுத்திட்டு இருக்கு, உன்னை அழ வச்சுட்டே இருக்குது. நீ இந்த ஆவியிலே நிரம்பிப்போ. அந்த அசுத்தாவி அந்த குடும்பத்தை விட்டு ஓட போகிறது. அந்த வீட்டை விட்டு போக போகிறது. அந்த வீட்டை விட்டு ஓட போகிறது. இயேசு இன்றைக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். உன் வீட்டுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. இன்னைக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்போதும் சோர்ந்து சோர்ந்து படுத்திருக்கிறாய் மகளே. நீ வீட்டில் எப்பொழுதும் சோர்ந்து சோர்ந்து படுத்திருக்கிறாய். உனக்கு பலவீனம் கொஞ்சம் ஆனால் மன சோர்வு உனக்கு அதிகம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த சோர்வையும் அந்த பலவீனத்தை நான் எடுத்து போடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த பலத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அந்த சோர்வின் ஆவி இப்பொழுது விலகி ஓடுகிறது. அந்த சோர்வின் ஆவி உன்னை விட்டு விலகி ஓடுகிறது. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை விட்டு விலகி ஓடுகிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. பரலோகத்தின் தேவனை நீ மகிமைப்படுத்து. உனக்கு விடுதலையை தருகிறார். இனி சோர்ந்து போய் நீ படுப்பதில்லை. நீ சோர்ந்து போய் படுப்பதில்லை. நீ தளர்ந்து போய் இருப்பதில்லை. கர்த்தர் உனக்கு உற்சாகத்தின் ஆவியை தருகிறார். பெற்றுகள். கர்த்தர் உனக்கு உற்சாகத்தின் ஆவியை தருகிறார். பெற்றுகள். ரீகானமா சாந்தரபௌதியால பரபா. இரவு நேரத்தில் படுத்தாலே எனக்கு கட்ட சொப்பனமா வருது. படுத்து கண்ணை மூடினாலே சொப்பனம் தாயா. கெட்ட சொப்பனம் வந்து நான் பயந்து பயந்து நான் முழிக்கிறேன். பயந்து பயந்து நான் காலையில் கலங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறாய். அது ஒரு அசுத்தாவி உன் வீட்டில் கிரியை செய்கிறது. உன்னை கலங்க பண்ணுகிற ஆவி அது. உன்னை கெட்ட சொப்பனங்களினால கலங்க பண்ணி உன்னுடைய ஆத்மாவை கெடுப்பதற்காய் போராடுகிற ஒரு அசுத்தாவி. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு விடுதலை தருகிறார். நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னா நீ கரங்களை தட்டி ஆவியில நிரம்பிக்கொண்டே போ. நீ கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய வாசைகளை பேசிக்கொண்டே உன் வீட்டுக்கு போ. உன்னை கலங்க பண்ணி கொண்டே இருக்கிற அந்த அசுத்த ஆவி அந்த கெட்ட சொப்பனத்தை உனக்கு தந்து தந்து உன்னை கலங்க பண்ணி கொண்டே இருக்கிறது. நீ விழித்த உடனே கலங்கி அழுகிற, குளித்த உடனே கலங்கி நீ பயந்து கொண்டு இருக்கிற. இன்றைக்கு அந்த ஆவியை இயேசு உன் குடும்பத்தை விட்டு அகற்றப்படுகிறார். தேவனை மகிமைப்படுத்து. அவரை துதி. ரீகானமா சந்தோரபௌதியா உடரபா சந்திரியா கபாலபரபா சியாத்துரியானம ஷடாந்தரா ரிபௌடி ரிபி ஹந்தரபா சியாத்துரியானம ஷடாந்தரலரிபி ஹாலபலபரபா. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டில் உண்டானா அங்கே விடுதலை உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் தினமும் உங்க வாழ்க்கையில அசைவாடுவதற்கு இடம் கொடுப்பீர்களானா உங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்.
Riganama Santurialaba, Sianturialabalaba, Reboundiribi Antarabasia, Turialabalabalaba, Reboundiribi Antarabosia, Turianama Shadantaralaribi, Rigalabalabalaba, Siadurianama Shadantaralaria. நான் தூய்மையாக்குகிற பரிசுத்த ஆவியானவர், நீ எனக்கு உன் வாழ்க்கையில முழுமையாய் இடம் கொடுப்பாய் என்று சொன்னார். இனி அந்த பாவ சோதனை உன்னை மேற்கொள்வதில்லை. இனி உலகத்தின் அசுத்தம் உன்னை நெருங்குவதில்லை. உன்னை சுற்றில் நானே அக்கினி மதிலாயிருந்து நானே உன்னை பாதுகாப்பேன். அப்பொழுது நீயே சொல்லுவாய், என்னை பரிசுத்தமாக்குகிற ஒரு கர்த்தர் உண்டு என்று சொல்லி நீயே என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ரீமாலாரபா சந்துரியாலபா சியாந்துரியாலபா ரீபௌடிரிபி அந்தரபாசியா துரியாலபலபலபரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியிலே நிரம்புகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர்களை கிறிஸ்துவுக்காக கரைதரையற்ற பரிசுத்த மனவாட்டியாக கர்த்தர் மாற்றுகிறேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ரீமாலாரபா ஷடலரபிகாந்தரபௌ சியாதுரியா உடிரிபிகாலபாலபா சியாதுரபௌ ஷந்துரவோதியா. இனி காலம் இல்லை, இனி நேரம் இல்லை. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என் வருகைக்காய் நீ ஆயத்தப்படு, என் வருகைக்காக புத்தியுள்ள கன்னிகையாக நீ ஆயத்தப்படு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். தீபாலாரபா சந்தோர பௌதியா கராசியா துரபௌ ஷடாத்துரா உடுரிபிகாந்தரபௌ சியாதுரியானம ஷடாந்தரலாரியா. என் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னோடு கூட ஆளுகை செய்வார்கள் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தர் நம் அனைவரை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள பிதாவே, மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இடம் கொடுத்து மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியினாலே பிழைத்து ஆவியின் கிரியைகளை நாங்கள் செய்யும் பொழுது எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்கிறீர் என்பதை இந்த நாளிலே எங்களை கற்றுத்தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்களிலெல்லாம் உதவி செய்கிறீர். சரீர பலவீனத்தில் உதவி செய்கிறீர், ஆவிக்குரிய பலவீனங்களில் உதவி செய்கிறீர். நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு தெரியாமல் நாங்கள் புலம்பும் பொழுது தம்முடைய ஆவியினாலே எங்களுக்காக எங்கள் நாவிலிருந்து ஆண்டவரே நீர் வேண்டுதல்களை ஏறெடுக்கிறீரப்பா. பரிசுத்தவான்களுக்காகவும் எங்கள் நாவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல்களை ஏறெடுத்து எங்களுடைய சித்தத்திற்கு மாறாக உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை, முடிவிலே பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறீர் என்பதை இந்த நாளில் நீர் கற்றுத்தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பரிசுத்த ஆவியில எப்போதும் நிரம்புகிற தெய்வ பிள்ளைகளாக ஆண்டவரே, வீட்டில் இருக்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியில நிரம்பிக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் மாற்றி உடைய வருகைக்காய் உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதித்து சமாதானத்தோடும் சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். மகிமை கனத்தை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆவியை மழை போலே ஊற்று